சூரத்துல் ஹிஜ்ருடைய முக்கியமாக 38வது ஆயத்தை நாம் படிச்சு ததபுர் செய்யும்போது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான உளவியல் ஒரு மனநிலை, இப்லீஸுடைய மனநிலையை அது விளக்குதுன்னு சொல்லலாங்க. குறிப்பாக எஸ்கேப்பிங் ஃபார்வர்ட் என்று சொல்லுவாங்க. இந்த எஸ்கேப்பிங் ஃபார்வர்ட் என்ற எண்ணம் தான் இன்னைக்கு நவீன காலத்துல மனிதர்களுடைய பல தவறான நடத்தைகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்லலாங்க. சூரத்துல் ஹிஜ்ர்ல இப்லீஸுடைய அகந்தையை பற்றி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜ்தா செய்யும்படி சொல்லும்போது இப்லீஸ் அதை மறுத்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளல, தௌபா செய்யல, மாறாக தன்னுடைய தவறை நியாயப்படுத்தினான், தன்னுடைய அகந்தையை பாதுகாத்து கொண்டான். நான் அவனை விட உயர்ந்தவன் என்று சொன்னான். இது வெறும் கீழ்ப்படியாமை மட்டுமல்லங்க, இது அகந்தையுடன் கூடிய ஒரு எதிர்ப்பு என்று சொல்லலாம். ஸோ இப்லீஸ் செய்த மிகப்பெரிய உளவியல் தவறு என்னன்னா, நான் தவறு செஞ்சேன்னு சொல்லல, மாறாக தனது தவறுக்கு தத்துவம் காட்டினான், தனது பாவத்தை ஐடியாலஜியாக மாற்ற முயற்சித்தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்கேப்பிங் ஃபார்வர்ட், மூவிங் ஃபார்வர்ட் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவீன காலத்தில் இதை பலரும் வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பாஸ்ட்டை பற்றி பேசாத, முடிஞ்சதை பற்றி பேசாத, மூவ் ஆன், கடந்து செல்லு என்று சொல்லுவாங்க. ஆனால் பல நேரங்களில் இது உண்மையான தௌபா கிடையாதுங்க. அடுத்து எஸ்கேப்பிங் ஃபார்வர்டு என்பதுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒருவன் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளாமல், மனம் மாற்றம் செய்யாமல், பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய தவறுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு புதிய புதிய ஜஸ்டிஃபிகேஷன், புதிய புதிய டிஸ்ட்ராக்ஷன், புதிய புதிய ஐடியாலஜியை உருவாக்குவது. அதாவது பாவத்திலிருந்து திரும்பலாம், மாறாக அதை மறைக்க முன்னால் நோக்கி ஓடுகிறான், எதிர்காலத்தை நோக்கி. இதை தான் எஸ்கேப்பிங் ஃபார்வர்டு என்று சொல்லுவாங்க. இப்லீஸ் இதை எப்படி செஞ்சானா, அவன் சொல்லியிருக்கலாம், யாரெல்லாம் நான் தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லியிருக்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. ஆனா அவன் என்ன செஞ்சான், தனது ஆரிஜின், தன்னுடைய மூலத்தை பற்றி அவன் பேச ஆரம்பிச்சான். சுப்பீரியாரிட்டி தியரியை உருவாக்கினான். நான் சிறந்தவன், ஆதம் வந்து தாழ்ந்தவன், ஏன்னா நான் நெருப்புலேருந்து படைக்கப்படுகிறேன், அவன் வந்து மண்ணிலேருந்து படைக்கப்படுகிறேன் என்று சொன்னான். ஆதம் நபியை வந்து குறைத்து பேசினான் அவன். அதாவது தௌபா செய்யாம தன்னுடைய ஈகோவை டிஃபென்ஸ் பண்ணான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா தொலம்னா அன்ஃபுஸனா என்று துவா செஞ்சான். எங்கள் இறைவா, எங்களுக்கு நப்சுக்கு எதிராக நாங்களே அநியாயம் வைத்துக் கொண்டோம், எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு கருணை காட்டுன்னு சொன்னாங்க. தவறை ஒப்புக்கொண்டாங்க, தௌபா செஞ்சாங்க, பணிவை காட்டினாங்க அல்லாஹ் கிட்ட. ஆனா இப்லீஸ் தவறு நடந்த போது பெருமை அடித்தான், அகங்காரம் காட்டினான், நான் தான் சுப்பீரியர் என்று ஜஸ்டிபிகேஷன் செஞ்சான், பிளேம் ஷிஃப்டிங் செஞ்சான். இன்று பலரும் தங்களுடைய தவறை ஒப்புக்கொள்ளாம ஒரு புது ஐடியாலஜியை உருவாக்குறாங்க. உதாரணமாக தங்களுடைய தவறான லைஃப் ஸ்டைலை, இம்மாரல் லைஃப் ஸ்டைலை வந்து ஃப்ரீடம்னு பெயரிடுறாங்க. தங்களுடைய அரகன்ஸ், அகந்தையை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று மாற்றி அழைக்கிறாங்க. தங்களுடைய வெக்கக்கேடான விஷயத்தை, ஷேம்லெஸ்னஸை வந்து கான்ஃபிடென்ஸ் என்று சொல்றாங்க. ஸோ பாவத்திலிருந்து திரும்பாம ஒரு ஐடென்டிட்டியை அவங்க உருவாக்குறாங்க. முன்பெல்லாம் ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டா, நான் தவறு செஞ்சேன்ப்பா, நான் பாவம் செஞ்சப்பான்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் தவறு செஞ்சுட்டா, இதுதான் என் ஐடென்டிட்டி என்று பெருமையாக சொல்றாங்க. தௌபாவை விட்டுட்டு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் பண்றது. இன்னைக்கு நவீன உலகத்தில் நம்ம பார்க்கலாம் இல்லைங்க, ரிப்பண்டன்ஸ் கல்ச்சர் இல்லை அவங்க கிட்ட, மாறாக ஜஸ்டிஃபிகேஷன் கல்ச்சர் தான் இருக்குது. ஸோ இப்லீஸுடைய உளவியல் பார்த்தீங்கன்னா, இப்லீஸ் தனது இமேஜை காப்பாற்ற விரும்பினான். பணிவாக மாறுவதற்கு அவன் மறுத்தான். தன்னுடைய தவறை அவன் ஒப்புக்கொள்ள. ஏனென்றால் அகந்தைக்கு மிக கடினமான செயல் என்னன்னா, நான் தவறு செஞ்சுட்டேன் என்று ஒப்புக்கொள்வது தான். இன்னைக்கு பலரும் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள விரும்புறதில்லை, மாறாக தன் மேல இருக்கக்கூடிய அந்த கில்ட் ஃபீலிங்கை ரிமூவ் செய்ய தான் விரும்புறாங்க. அதனால பிலாசபி உருவாக்குறாங்க, ஸ்லோகன்ஸ் உருவாக்குறாங்க, புது புது மூமெண்ட்ஸை உருவாக்குறாங்க. ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தவறுலேருந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினாங்க, தௌபா செஞ்சாங்க. இப்லீஸ் தனது தவறுலேருந்து தனது அகந்தையை நோக்கி ஓடினான். ஸோ தௌபா செய்யாத ஒரு பாவி ஒரு நாள் என்ன செய்வான், தனது பாவத்தையே கொள்கையாக ஆக்கி விடுவான் மக்கள் மத்தியில். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, மொராலிட்டி ரீபிராண்டிங், சின் நார்மலைசேஷன், ஷேம்லெஸ்னஸ் கல்ச்சர், ஈகோ பேஸ் பண்ண ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் எல்லாமே இந்த எஸ்கேப்பிங் ஃபார்வர்ட்லேருந்து வந்த விஷயம்தான். தவறுலேருந்து திரும்பாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டு முன்னால் நோக்கி ஓடுவது எஸ்கேப்பிங் ஃபார்வர்ட். ஸோ இன்னும் இதை புரிஞ்சு கொள்ளணும்னா நவீன காலத்தோடு தொடர்பு படுத்தி, அதாவது மூவிங் ஃபார்வர்டு, எஸ்கேப்பிங் ஃபார்வர்டு என்று சொல்லுவாங்க இல்லைங்களா, இதையும் இப்லீஸுடைய மனநிலையும் நம்ம பொருத்தி பார்க்கணும் என்றால், முதல்ல நம்ம 2 வகையான முன்னேறுதல் பற்றி பார்க்கணுங்க. முதல் வகையான முன்னேறுதல் வந்து உண்மையான முன்னேற்றம். பாவம் செஞ்சவன், தவறு செஞ்சவன் என்ன செய்வான், தவறை ஒப்புக்கொள்வான், மனம் வருந்துவான், தௌபா செய்வான், திருந்த முயற்சி செய்வான், அல்லாவிடம் திரும்புவான். இதுதான் சரியான முன்னேற்றம். 2வது முன்னேற்றம் தான் தவறான முன்னேற்றம். என்னன்னா, தவறுலேருந்து தப்பிக்க முன்னோக்கி ஓடுவது. தவறு செஞ்சவன், பாவம் செஞ்சவன் என்ன செஞ்சான், நான் தவறு செஞ்சேன் என்று சொல்ல மாட்டான், மாறாக அதை ஜஸ்டிஃபை பண்றது, எக்ஸ்கியூஸ் உருவாக்குறது, ஐடியாலஜியை உருவாக்குறது, பிளேம் ஷிஃப்டிங் பண்றது. இதுதான் எஸ்கேப்பிங் ஃபார்வர்ட். அது திருந்தாமல் முன்னோக்கி ஓடுவது. இப்லீஸ் இதை எப்படி செஞ்சானா,
அல்லாஹ் கேட்டான், நான் கட்டளையிட்ட போது உன்னை சுஜூது செய்யாமல் தடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டான். இது வந்து நேரடியான ஒரு கேள்வி. இப்லீஸ் என்ன சொல்லியிருக்கலாம், யா அல்லாஹ் நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் எப்படி அவன் அப்படி சொல்லல. மாறாக என்ன செஞ்சான்? நான் அவனை விட உயர்ந்தவன் என்று அல்லாஹ்க்கு பதில் சொன்னான். பிறகு தன்னுடைய ஆரிஜின் பத்தி பேச ஆரம்பிச்சான். சுப்பீரியாரிட்டி தியரி உருவாக்குறான். தனது பாவத்தை டிஃபெண்ட் பண்றான். அது தவறுலேருந்து ரிப்பன்டன்ஸ் பண்ணாம, தௌபா செய்யாம ஈகோவை நோக்கி ஓடுறான். இதுதான் எஸ்கேப்பிங் ஃபார்வர்ட் என்று சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எடுத்துக்காட்டா தன்னுடைய தவறை, பாவத்தை ஒரு லைஃப் ஸ்டைலாக ஆக்குறது. ஒருத்தர் வந்து ஹராம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறார். ஒரு பெண்ணோடு தவறான உறவுல இருக்கிறார். முன்பெல்லாம் இதை என்ன சொல்லுவாங்க, நான் தவறு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டோன்னு சொல்லி ஒரு கில்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, காதலுக்கு கண் இல்லை, லவ் இஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னுடைய ட்ரூத் என்று சொல்றாங்க. என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என் வாழ்க்கை என் உரிமை என்று சொல்றாங்க. இதெல்லாம் இந்த நவீன ஸ்லோகன்ஸ் உருவாக்குறது. தவறை ஒத்துக்கொள்ளாமல் அதை பிலாசபியாக ஆக்கி விட்டானுங்க. இதுதான் எஸ்கேப்பிங் ஃபார்வர்டு என்று சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, அரகன்ஸ் ரீபிராண்டிங் சொல்லுவாங்க. அது ஒருவர் மிகவும் அகந்தையோடு இருக்கிறாருன்னா அவர் சொல்ல மாட்டார், நான் அகந்தையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். மாறாக என்னுடைய ஒர்த் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் ரீபிராண்ட் செய்யறது. அடுத்து மூன்றாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, இந்த ஷேம்லெஸ்னஸ், வெக்கம் இல்லாத இந்த பண்பு வந்து அதை கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்றது. முன்பெல்லாம் பாவம் செஞ்சுட்டா அந்த வெக்க உணர்வின் காரணமாக அவங்க ஒத்துக்கொள்வாங்க. ஆனா இப்பெல்லாம் பாவம் செஞ்சுட்டா நீயா இரு, ஒன்ன நீ எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொல்லி தங்களுடைய பாவத்தையே நார்மலைஸ் ஆக்குறாங்க. அது தன்னுடைய பாவத்தை ஒரு ஐடென்டிட்டியாக ஆக்குறாங்க. சொசைட்டி லெவல்ல பார்க்கணும்னா, ஒரு சமூகம் தவறு செய்யுது, அப்போ வந்து தன்னுடைய மொராலிட்டியை இது இழக்குது. பிறகு அதை சரி செய்யாம புதிய புதிய டெஃபினிஷன்ஸ் கொடுக்கறது. அதுக்கு உதாரணம் வந்து மகா கெஞ்சனா இருப்பான், பேராசை உடையவனா இருப்பான். ஆனா அதுதான் ஆம்பிஷன் சொல்லுவான். அரகண்டா இருப்பான், அதுக்கு பேர் என்ன சொல்லுவான், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொல்லுவான். இம்மாடஸ்டா இருப்பான், அதுக்கு பேர் எம்பவர்மெண்ட் என்று சொல்லுவான். இப்லீஸ் செஞ்சதும் இதுதான். நான் பாவம் செஞ்சேன்னு சொல்ல, என்னுடைய காரணம் சரியாகத்தான் இருக்கும் என்று அவன் எண்ணினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் உயர்ந்தாங்க? அவங்க தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டாங்க, தவறை ஒப்புக்கொண்டாங்க. பிளேம் வந்து பழியை வந்து மற்றவங்க மீது போடல, தன்னுடைய ஈகோவை டிஃபெண்ட் பண்ணல அவங்க. அதனால அல்லாஹ் அவங்கள வந்து உயர்த்தினாங்க. இப்லீஸ் ஏன் சபிக்கப்பட்டான்? பாவம் செஞ்சது மட்டும் இல்லாம அது காரணம் கற்பிக்கிறான், ஜஸ்டிஃபை பண்றான், நான் செஞ்சது கரெக்டு தான் என்று. ஸோ இன்றைய உலகத்துல பார்க்கலாம் இல்லைங்களா, தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கில்ட் ஃபீலிங்கை நீக்க பார்க்குறாங்க மக்கள். ஆனால் பாவத்தை நீக்க பார்க்கல, அதை விரும்பல. ஸோ இன்றைய மனிதன் வந்து பாவத்திலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப மாட்டான், அதை ஜஸ்டிஃபை செஞ்சு புதிய புதிய வார்த்தைகள், கொள்கைகளை உருவாக்கி அதை நோக்கி ஓடுகிறான்.